இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு டயர் 1 யூனிவர்சிட்டி, அதாவது முதல் தரமான பல்கலைக்கழகங்கள். குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டிஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பொறியியல் சம்மந்தமான படிப்பு, அதாவது என்ஜினியரிங், தொழில்நுட்பவியல் சம்மந்தமான டெக்னாலஜிக்கல் படிப்பு தான் அதிகமாக இருக்கும். இது வந்து பயோ டெக்னாலஜி, அதாவது எந்த பயோவாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான பிடெக் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளை இங்கே தருவாங்க. அதே நேரத்தில் ஆராய்ச்சி படிப்பும் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்தியா வந்து பொருளாதாரத்திலையும் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, மனித வளத்திலையும் மேம்பட வேண்டும்ங்கிற காரணத்தினால இந்த டயர் 1 யூனிவர்சிட்டிஸை உருவாக்கி அதில் மாணவர்களை வந்து சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுத்து இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து, அதாவது இன்ஸ்டியூஷன் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி முதல்ல எங்கெங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரக்பூர் 1950 வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐஐடி வந்து கரக்பூரில் தொடங்குறாங்க. அதே நேரத்தில் 1951 எங்கே தொடங்குறாங்கன்னா மும்பையில் தொடங்குறாங்க. அடுத்தது சென்னை வந்து 1959, கான்பூரில் பார்த்திங்கன்னா 1959, அதே மாதிரி டெல்லியில் வந்து 1961, ஸோ குவஹாத்தியில் 1994, ரூர்க்கியில் இது வந்து மாற்றுறாங்க, அதாவது இந்தியன் தொழில்நுட்ப வளாகம் 21. அதே மாதிரி புவனேஸ்வரில் 2008, காந்தி நகரில் 2008, ஹைதராபாத்தில் 2008 தொடங்குறாங்க, பாட்னாவில் 2008, பஞ்சாபில் 2008 தொடங்குறாங்க, ராஜஸ்தானில் வந்து 2008. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐஐடிஸ் தொடங்கப்பட்ட வருடங்கள். அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த வருடங்கள் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் இது இல்லாமல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி சேருவாங்கன்னா, நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட், அதாவது பிடெக்கு, பிஇ அந்த மாதிரி படிப்புகள் சேரணும் அப்படின்னா ஜேஇ அந்த எக்ஸாம் மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க. ஜேஇங்கிறது மெயின் எக்ஸாம், அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம்னு 2 இருக்குது. ஸோ அது இல்லாமல் கேட் எக்ஸாம்ஸ், சிஇடி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் மூலியமாக தான் மாணவர்களை இந்த இன்ஸ்டியூஷன் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக எந்தெந்த இடத்துல இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது, எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த வந்து மாநிலத்தில் அந்த ஐஐடிஸ் இருக்குங்கிறத ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி கரக்பூரில் 1951 தொடங்குறாங்க. ஓகேவா? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி மும்பை, இது பாம்பே இல்லையா, இந்திய தொழில்நுட்ப கழகம் மும்பை, ஐஐடி பாம்பே. ஸோ இது வந்து 1958 தொடங்குறாங்க, மும்பையில் இருக்குது. அது மகாராஷ்டிரா மாநிலம். இந்திய தொழில்நுட்பக் கழகம் 1959 சென்னை, தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் கான்பூர், அதாவது கான்பூரில் இருக்குது, உத்தரப்பிரதேசம். 1951 ஐஐடி கான்பூர் தொடங்குறாங்க. இந்திய தொழில்நுட்பக் கழகம் டெல்லி 1961 தொடங்குறாங்க, புதுடெல்லியில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் குவஹாத்தி, ரைட், அது வந்து குவஹாத்தியில் இருக்குது, 1995 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1994 இது அசாம் மாநிலத்தில் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்திய தொழில்நுட்பக் கழகம் ரூர்க்கி 2001 தொடங்கியிருக்காங்க, இது உத்தரகாண்டில் இருக்குது, ரூர்க்கிங்கிற இடத்துல உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ரீசெண்டாக தொடங்கப்பட்ட ஐஐடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐஐடி பஞ்சாப் 2008 தொடங்குறாங்க, ரூப்பர் அப்படிங்கிற நகரத்தில் இருக்குது, அது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. அதே நேரத்தில் ஐஐடி வந்து புவனேஸ்வர் 2008 தொடங்குறாங்க, புவனேஸ்வரில் ஒடிசாவில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஹைதராபாத்தில் இருக்கிற ஐஐடி வந்து 2008 தொடங்குறாங்க, அது தெலுங்கானாவில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் காந்தி நகர் வந்து 2008 காந்தி நகரில் இருக்குது. அதே நேரத்தில் குஜராத் மாநிலம் இது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் பாட்னா, இது வந்து 2008 தான் தொடங்குறாங்க, பாட்னாவில் இருக்குது, பீகார். இந்திய தொழில்நுட்பக் கழகம் ராஜஸ்தான் 2008 ஜோத்பூரில் தொடங்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் புது ஐஐடியும் ஓப்பன் பண்ணுறாங்க, இது ராஜஸ்தானில் இருக்குது. இதே தொழில்நுட்ப கழகம் மண்டி, இது 2009 தொடங்குறாங்க, மண்டியில் இருக்குது, இமாச்சல் பிரதேஷ்.
ஸோ இந்திய தொழில்நுட்பக் கழகம் இந்தூர், இது வந்து 2009 தான் தொடங்குறாங்க. இந்தூரில் இருக்குது, மத்திய பிரதேஷ். இந்திய தொழில்நுட்பக் கழகம் வாரணாசி 2000 இது ஆக்சுவலாக பனாரஸ் யூனிவர்சிட்டின்னு இருந்தது. ஸோ அதை வந்து ஐஐடி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் 2012 இது ஆக்சுவலாக இந்து யூனிவர்சிட்டிஸ்ன்றதை வந்து ஐஐடியாக மாற்றுறதுனால ஸோ 2012 தான் ஐஐடி பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் தன்பாத், இது வந்து 2016 தான் தொடங்குறாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மைன்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் பாலக்கோட் 2015 ரொம்பவே ரீசெண்டாக தொடங்கப்பட்ட ஒரு ஐஐடி. பாலக்காடு கேரளாவில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் திருப்பதி, ஸோ இதுவுமே ரீசெண்டாக தொடங்கும் 2015 திருப்பதி ஆந்திர பிரதேஷ். இந்திய தொழில்நுட்பக் கழகம் பிலாய் 2016 சத்தீஸ்கரில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் தார்வாடு 2014 தொடங்குறாங்க. இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஜம்மு 2016 ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இந்திய தொழில்நுட்பக் கழகம் கோவா 2016 கோவாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஐஐடிஸ், பழைய ஐஐடிஸ் அண்ட் புது ஐஐடிஸ் லிஸ்ட். ஆக்சுவலாக இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட்டு நிலவரப்படி 23 ஐஐடி இருக்குது. ஸோ இந்த 23 ஐஐடிஸும் சிலது வந்து வேறு இன்ஸ்டியூட்டாக ரன் ஆகிட்டதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, சிலது டைரெக்டாக ஐஐடியாகவே தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் சேர்கிறதுக்கு பொதுவாக, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி அண்டர் கிராஜுவேட்டில் சேரும்போது ஜேஇ அட்வான்ஸ்டு, ஜேஇ மெயின்ஸ் இந்த எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டியூஷனில் சேர்கிறதுக்கு பொதுவாக கிராமத்து மாணவர்கள் அதிகமாக இந்த அதாவது அண்டர் கிராஜுவேட்டுன்னு சொல்லக்கூடிய இளங்கலை பட்டத்தில் சேரவே முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அதே போல் சிறு நகரங்களில் வசிக்கிற மாணவர்களுக்கு இது இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் இந்த ஐஐடி மாதிரியான பல்கலைக்கழகங்களில் டைரெக்டாக பிடெக்கெல்லாம் போய் சேர முடியறதில்ல. அது காரணம் என்னென்னா, அங்கே கொடுக்குற கல்வி வந்து இவங்க நடத்துகிற ஜேஇ எக்ஸாம் மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கிறதில்ல. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள், இல்லை ஏழைப்பட்ட மாணவர்கள், அவங்களுக்கு போதுமான நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி இல்லாததன் காரணமாக ஸோ ஏழை மாணவர்களும், இல்லை அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களும் இதுவரைக்குமே இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அதாவது ஐஐடிஸில் சேர்றது ஒரு தடையாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அரசு வந்து தகுந்த ஏற்பாடுகள் செய்து சிறந்த மாணவர்களை அரசு பள்ளியில் படிக்கிற சிறந்த மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் தனியாக நடத்தப்பட்டால் ஸோ இந்த ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசு நடத்துகின்ற உயர்கல்வி நிறுவனங்களில் வந்து மாணவர்கள், அதாவது ஏழை மாணவர்கள் மட்டுமல்லாமல் கிராமப்புற மாணவர்கள், மலைவாழ் மக்கள் போன்ற மாணவர்கள் ஈஸியாக, அதாவது எளிதில் இந்த ஐஐடியில் சேர முடியும். ஸோ அதுக்கு தகுந்த ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஷுட் இனிஷியேட். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா, இது வரைக்கும் அண்டர் கிராஜுவேட்டுன்னு சொல்லக்கூடிய இளங்கலையில் வந்து எந்த வந்து கிராமத்துலேருந்தோ, இல்லை எந்த ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களோ இதுவரைக்கும் இந்த ஐஐடிஸில் இளங்கலையில் போய் சேர்ந்ததாக ஒரு சரித்திரமே இல்லை. ஸோ அதுக்கு இது தொடங்கப்பட்டு 1950 ஆகிடுச்சு. இன்றைக்கி 2026 இருக்குது. 70 வருஷம் ஆகி கூட ஒரு கிராமத்துலேருந்து போய் இந்த ஐஐடி போன்ற மத்திய அரசு நடத்துகின்ற டயர் 1 யூனிவர்சிட்டிஸ் அல்லது பல்கலைக்கழகங்கள் சொல்லக்கூடிய இந்த கல்வி நிலையங்களில் மாணவர்கள் படிக்க முடியாத நிலை தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு அரசு இன்னுமே சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.